அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்னைக்கு நம்ம ஆசுரா நோன்பை நெருங்கி விட்டோம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விஷயத்தையும் பார்க்கலாம். எப்போது பிடிக்க வேண்டும், எத்தனை நோன்பு பிடிக்க வேண்டும், அறிவிப்புகளில் என்ன சொல்லப்பட்டுள்ளது, அதனுடைய நியத் என்ன, எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக அமையலாம். ஃபஸ்ட்டு ஆசுரா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொஹரம் மாதம், அதாவது முதல் மாதமான இந்த மொஹரம் மாதத்தில் 10வது நாள் பிடிக்கக்கூடிய நோன்பை தான் நம்ம ஆசுரா நோன்புன்னு சொல்லுவோம். ஆசுரா அப்படின்னாவே அசுருனாவே 10ன்னு தான் அர்த்தம். 10ஆம் நாள் நோன்புங்கிறது அதோடைய அர்த்தமாகும். இந்த நோன்பை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்தார்கள்னு பார்த்தீங்கன்னா, நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே, அதாவது அவங்க நபி ஆகிறதுக்கு பல வருடத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா, மக்கத்து காஃபிர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நோன்பு வைத்துட்டு வந்துட்டு இருந்தாங்களாமா இந்த நாளில். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நாளில் நோன்பு வச்சுட்டு வந்திருக்காங்க பல ஆண்டுகள். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்குது. நபி பட்டம் கிடைத்ததுக்கப்புறம் இந்த நோன்பை அவங்க தொடர்ச்சியாக வச்சுட்டு தான் வராங்க. அந்த 10வது நாள் எப்போ அவங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறாங்களோ அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற மதீனாவாசிகளும் நோன்பு வைக்கிறாங்க. இப்போ இந்த மக்காவாசிகள் பார்த்தீங்கன்னா ஜாஹிலியா மக்கள், அவங்களுக்கு வேதமெல்லாம் இல்லை. ஆனால் இந்த மதீனாவாசிகள் பார்த்தீங்கன்னா படித்தவங்கன்னா என்ன அர்த்தம்னா வேதங்கள் அவர்களுக்கு இருந்துச்சு. அவர்கள் பார்த்தீங்கன்னா மூசா நபியை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள், யூதர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களும் நோன்பு வச்சுருக்காங்க. 10வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வச்சுருக்காங்க. ஏன்னா இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப நாளாக வச்சுட்டு வராங்க. அந்த பழக்கத்தில் அவங்க வச்சுருக்காங்க. அங்கே கேட்குறாங்க யூதர்களை பார்த்து, நீங்கள் ஏன் இன்னைக்கு நோன்பு வச்சுருக்கீங்கன்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த யூதர்கள், இன்னைக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள். இந்த நாளில் தான் ஃபிர்அவுன் கடல் பிளந்து அதில் மூழ்கடிக்கப்பட்டான். அதற்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களை விட மூசாவுக்கு தகுதியானவங்க, உரிமையானவங்க நாங்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு சஹாபாக்களெல்லாம் கூப்பிட்டு அமுச்சு விடுறாங்க எல்லா பக்கமும். யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களுக்குலாம் போய் சொல்லுங்கள் இன்னைக்கு நோன்பு வைக்கட்டும்ட்டு. இவங்களுக்கு இப்போ இந்த விஷயம் தெரிய வரும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடுப்பகல் நேரத்தில் தான் தெரிய வருது. அவர்கள் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் போய் சொல்கிறாங்க, யாரெல்லாம் இன்னைக்கு இன்னும் சாப்பிட்லையோ அப்படியே நோன்பை கடைப்பிடிங்க, யாரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அதை அப்படியே விட்டுட்டு இன்னைக்கு நோன்பு கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நோன்பை கடமையாக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபர்லான நோன்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசுரா நோன்பு தான். இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி முதல் ஆண்டு நடக்குது. இங்கே ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை விட மூசா நபிக்கு நாங்கள் தான் உரிமையானவங்க, தகுதியானவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம உரிமை கொண்டாடுற மாதிரி இருந்தால் அவங்களுடைய வம்சத்தை சார்ந்தவங்க தான் உரிமை கொண்டாட முடியும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லவில்லை. அப்படி பார்க்கும்போது யூதர்கள் தான் அவங்களுடைய வம்சத்தில் வந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்கள்னு பார்த்தீங்கன்னா, தீனுடைய விஷயத்தை பின்பற்றுறதில்ல. அவங்க கொண்டு வந்த அந்த வேதம் இருக்கு பாருங்க, அந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால உங்களை விட நாங்கள் உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ் பார்த்தீங்கன்னா ரமலான் நோன்பை கடமையாக்குகிறான். இப்போ ரமலான் நோன்பு கடமையானனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இந்த ஆசுரா நோன்பு கடமையாக இருந்துச்சு பாருங்க, அதை என்ன பண்ணிட்டாங்க, சுன்னத்தாக மாற்றிட்டாங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வச்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க விட்டுருங்க. ஆனால் ஃபர்லான நோன்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரமலான் நோன்புன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹிஜ்ரி 1ல் கடமையாக இருந்துச்சு, ஹிஜ்ரி 2ல் பார்த்தீங்கன்னா அது சுன்னத்தான நோன்பாக மாறிடுச்சு. இப்போ நமக்கு அது சுன்னத்தான நோன்பு தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோன்பை விட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அறிவிப்புகளை பார்க்க முடியுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 9 வருடமும் அதுக்கப்புறம் வச்சு வந்திருக்காங்க. 9வது வருடம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நம்ம யூதர்களோடு ஒப்பிடுற மாதிரி இருக்குதே, ஏன்னா அவங்க 10வது நாள் வைக்கிறாங்க, நாமளும் அதே 10வது நாள் வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ல் நோன்பு கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா மஃபாத் ஆயிட்டாங்க, அதனால கடைபிடிக்க முடியல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்முறை சுன்னத்தினன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் நாள் கடைபிடிப்பது. அவர்களுடைய வாய்மொழி சுன்னத்தினன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சொற்களாக விருப்பம் தெரிவித்து விட்டு போனது பார்த்தீங்கன்னா 9ஆம் நாள் நோன்பு வைப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 9, 10 சேர்த்து வைக்கணும்.
இந்த இடத்துல தான் நிறைய கருத்து வேறுபாடு மக்களிடத்துல வருது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மாற்றம் செய்தா போதும், அதனால நம்ம வந்து 9, 10 தான் வைக்கணும்ட்டு இல்லை, 10, 11 வைக்கலாம். ஏன்னா சில அறிவிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அறிவிப்புகள் பலவீனமான அறிவிப்புகளாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லும் போதே நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9 நோன்பு கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம 9, 10 வைப்பதுதான் சிறந்தது. இதுல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஆண்டு இருந்தால் 9 நோன்பு வைப்பேன்னு தானே சொல்லியிருக்காங்க, அப்போ 9 மட்டும் வச்சா போதும், 10க்கு பதில் நினைக்கிறாங்க. ஆசுரா அப்படிங்கிறதே 10. அந்த 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து காப்பாற்றப்பட்டது. அதை பற்றி யாருக்குமே கருத்து வேறுபாடே இல்லை. அது வந்து ஒப்பிடுற மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக 10 வச்சு தான் ஆகணும். 10ஓட சேர்த்து நம்ம வந்து 9 வைக்கிறது நமக்கு சுன்னத்தாக இருக்குது. உங்களால் சப்போஸ் முடியலன்னா 10ஆவது குறைந்தது வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 9 ஆண்டு மரணிக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா, அவங்க 10ஆவது ஆண்டு மரணிச்சாங்க. ஆனால் 9 ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஆசுரா நோன்பை 10ஆவது நாள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஏன் யூதர்களுக்கு மாற்றம் செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு குர்ஆனுடைய சட்டங்கள் ஒரேடியாக வரல, கொஞ்சம் கொஞ்சமாக காலங்காலமாக தான் வந்துச்சு. ஆரம்பத்தில் அவர்கள் முதல் வருஷம் நோன்பு வைக்கும் போது, 2வது வருஷம் நோன்பு வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தினரோடு மாறுபடுங்க அப்படிங்கக்கூடிய சட்டமே இல்லை. ஆனால் ஒரு 9ஆவது ஆண்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் இறங்குது. அதை தெரிந்து கொண்ட சஹாபாக்கள் அந்த சமயத்தில் அதை கேட்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் யூதர்களோடு ஒப்பிட்டு செஞ்சுருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு இறங்கிய வேதத்தையும் நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கும். அதில் சில விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்குது, கருத்து முரண்பாடு இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர்களோடு ஒப்பிட்டு ஆரம்ப காலத்தில் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா யாரோடுமே நம்ம ஒப்பிட்டு செய்கிறதில்ல. அதனால தான் அவர்கள் இருக்கிற வரையும் வந்து அவர்கள் மாற்றம் செய்யாமல் அந்த ஆண்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த சட்டம் வருது. அடுத்த வருடத்துலேருந்து நம்ம மாற்றம் செய்யலான்ட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வார்த்தையால் விருப்பம் தெரிவித்து போயிருக்காங்க. இப்போ இந்த நோன்புக்கு நம்ம என்ன நியத் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாவே, நியத்து அப்படின்றாவே நம்ம மனசார நினச்சிக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுன்னத்தான நோன்பா இருக்குது. ஆரம்பத்தில் தான் ஃபர்லா இருந்துச்சு, இப்போ நமக்கு சுன்னத்து தான். முஹர்ரம் மாதத்தின் ஆசுரா நாளின் சுன்னத்தான நோன்பை அல்லாஹ்வுக்காக நியத் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார நினைத்து கொண்டாவே போதுமானது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நோம்பெல்லாம் வைக்கும் போது நம்ம ரமலானில் வந்து நியத் வைக்கிறதுக்காக ஒரு துவா ஓதுவோம்ல சஹரில், அதவே ஓதுறாங்க. அந்த துவாவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்லான ரமலான் நோம்பை வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த துவாக்கான அர்த்தம். அதை நம்ம வந்து ஆசுராக்கெலாம் வைக்கக்கூடாது. அந்த துவாவும் பார்த்தீங்கன்னா சஹீஹான துவாலாம் கிடையாது. நம்ம மனசார நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது நாளைக்கு நம்ம ஆசுரா நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியத்து வச்சுட்டு தூங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் காலையில் சஹருக்கு எந்திரிச்சாலும் சரி, சஹருக்கு எந்திரிக்காட்டினாலும் சரி, நீங்கள் எந்திரிக்கலைன்னா சாப்பிடாம அப்படியே நீங்கள் நோன்பை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நியத்து முன்னாடியே வச்சுட்டீங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நியத்தே வைக்காம நோன்பு வச்சுக்கிறாங்க. நியத்து இல்லாத நோன்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறை 9 எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு வந்து நமக்கு பிறை 9ஆக இருக்குது. நீங்கள் வியாழக்கிழமை நைட்டு சஹர் செஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முதல் நோன்பு வச்சுக்கலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு சஹர் செஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா பிறை 10. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசுராவாக இருக்குது. சனிக்கிழமை ஒரு நோன்பு நீங்கள் வச்சுக்கலாம். மொத்தமாக உங்களுக்கு 2 நோம்பாகும். சப்போஸ் உங்களால் முடியாட்டினா வெள்ளிக்கிழமை நைட்டு சஹர் செஞ்சு சனிக்கிழமை மட்டுமாவது வந்து நீங்கள் நோன்பு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நோம்பெல்லாம் வைக்கும் போது உங்களுடைய சஹருடைய நேரமும் இஃப்தாருடைய நேரமும் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஜ்ருடைய பாங்கும் மஹ்ரீபுடைய பாங்கியும் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டாவே போதும். அடுத்து இந்த நோன்பு வைக்கிறதுடைய பலன் என்ன, கூலி என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் வந்து ஆசுராவுடைய நோன்பை வைக்கிறாங்களோ, ஆசுரா நோம்புங்கிறது அந்த 10ஆவது நாளை மட்டும்தான் குறிக்கும். அந்த நோன்பு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கடந்த வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கப்படும்ட்டு. இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து முஹர்ரம் மாதம் வந்துருச்சு, புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கடந்த வருஷத்துடைய பாவங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம போன மாதம் வரையும் செஞ்ச கடந்த வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்னு அர்த்தம். இதே தான் நம்ம அரஃபாவுக்கு சொன்னோம். அரஃபாவுக்கு என்ன சொன்னோம், 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொன்னோம். அதில் நல்லா கவனிச்சு பாருங்க, முந்தைய வருட பாவமும் பிந்திய வருட பாவமும் வந்து அறிவிப்பில் வந்திருக்கும். அப்போ வந்து அரஃபா ஆசுரா இந்த 2 நோம்பையும் நீங்கள் வச்சுட்டா தொடர்ந்து 3 வருடத்துடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும்.
நமக்கு ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு நோன்புக்கு ஒரு வருடத்துடைய பாவங்கள்லாம் வந்து மன்னிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கெல்லாம் ஆயுட்காலம் மிகவுமே குறைவாக இருக்குது. முதல் வாழ்ந்த சமுதாயம்லாம் பல ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. 500 வருஷம் 1000 வருஷம்லாம் வாழ்ந்தாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 50-60 வருஷம் தான் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம நன்மையை பெறவும் முடியாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து பாவ மன்னிப்பையும் பெற முடியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிறப்பான நாட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மையும் கிடைக்கும், அதிக பாவங்களும் சரி கழிக்கப்படும். இதெல்லாம் நமக்கு வருடத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்குது. இதை நீங்க வந்து தவற விடக்கூடாது. நம்ம ஏன் இவ்வளவு தூரம் இந்த சட்டங்களை எல்லாம் சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, நாம இஸ்லாத்துல இருக்கிறோம், இபாதத் செய்யக்கூடிய அடியார்களாக இருக்கிறோம். குறைந்தபட்ச சட்டங்கள் கூட யாருக்குமே தெரியறதில்ல. மார்க்க சட்டங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்றோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரமலானுடைய நோம்புடைய கூலியும் பார்த்துடணும். இந்த 2 நோன்பு இருக்கு பாருங்க, அரஃபா ஆசுரா, இதுக்கு தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ரமலான் நோன்பு இருக்கு பாருங்க, ரமலான் நோன்புக்கு வந்து நீங்க வச்சா ஒரு வருஷம் பாவம் மன்னிக்கப்படும் அப்படியெல்லாம் சொல்லப்படவில்லை. ரமலான்ல இருக்கிற ஒவ்வொரு நாளும் பாவங்கள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு இருக்கலாம். ஆனால் அந்த நோம்பின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரல. அப்போ அதோடைய கூலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரமலான் மாசத்துல நம்ம நோன்பு வச்சா அது 10 மடங்காக நமக்கு கூலி கொடுக்கப்படும். அப்போ ரமலான்ல நம்ம 30 நோன்பு ஒரு மாசம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது 10 மடங்காக 10 மாசம் ஒரு வருஷத்துல நோன்பு வச்சா எவ்வளோ நன்மையோ அந்த நன்மையே உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் வெறும் 10 மாசம் மட்டும் நம்ம வைக்கிறோமே, அப்போ வருஷத்துல 12 மாசம் இருக்கு, 10 மாசம் நன்மையை நம்ம பெற்றுட்டுமே இனி இருக்கக்கூடிய அந்த 2 மாசம் நன்மையை எப்படி பெறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து ரமலானுக்கு பின்னாடி 6 நோன்பு வைப்பாங்க. 6 நோன்பு வச்சா அதை 10 மடங்காக்கி அல்லாஹ் 60 நோன்பு வச்ச நன்மை கொடுப்பான். அந்த 60 நோன்பு பார்த்தீங்கன்னா 2 மாசம் நோன்பு வச்ச நன்மை. 60 நாள்னா 2 மாசம்னு அர்த்தம். அதனால 2 மாசம் நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். அப்ப ரமலான், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சவ்வால் மாதத்துல 6 நோன்பு, இது 2ம் சேர்த்துனாவே நம்ம ஒரு வருஷம் நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். இதுதான் நமக்கு நோன்புல கிடைக்கக்கூடிய கூலியாக இருக்கு. அப்ப இன்னைக்கு நமக்கு ஆசுரா நோன்பை பற்றியும் பொதுவாகவே நோன்புக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளை பற்றியும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் இந்த மாதம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. தகபல்லாஹு மின்னா வ மின்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.